பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாராயணி கலைக்கூடம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபிங்க. கேப்சிகம் ரைஸ். கேப்சிகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குங்க. அது வந்து இட்ஸ் அ வெரி ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ, விட்டமின் சி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து அது பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப நல்லது, டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது, ஸ்கின் கேருக்கும் நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேப்சிகமோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாங்க. ஸோ அந்த கேப்சிகம் வச்சு ஒரு ஈஸி அண்ட் குவிக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து 2-3 விதமாக பண்ணலாம். சில பேர் வந்து பட்டை, சோம்பு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வதக்கி அதில் வந்து கேப்சிகமையும் சேர்த்து வதக்கி ரைஸில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு வெரைட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், யம்மியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பவுல் ரைஸ் வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து குழச்சிட வேண்டாம். ஸோ உதிரியாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் தனியா, 4-5 காய்ந்த மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 2 கேப்சிகம் குடை மிளகாய், அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நெய்யில் ரோஸ்ட் பண்ண முந்திரி பருப்பு ஒரு 4-5 பீஸ். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஸோ ஒரு கடாயில் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கடலை பருப்பு, தனியா, காய்ந்த மிளகாய், இது மூணுத்தையுமே சேர்த்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண விட்டுறாதீங்க, கரிஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதை நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் ஆறுனதுக்கப்புறம். ஸோ இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். லைக் ரொம்ப ஃபைன் பவுடராக இழுக்க வேண்டாம், இந்த மாதிரி குறைப்பாக இருந்தால் போதும். இப்போ அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கடுகு உளுத்தம்பருப்பு, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேப்சிகம் அதோடு சேர்த்துக்கலாம். கேப்சிகம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகக்கூடிய ஒரு வெஜிடபிள். ஸோ நம்ம வந்து இந்த லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன கட்டுறதுன்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி டிஷ் பண்ணி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கேப்சிகம் நம்ம சேர்த்துட்டோம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு சால்ட் சேர்த்துக்கலாம் இதோட. இப்போ சால்ட் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிடும். இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்திருக்கும். அந்த கலர், அந்த கேப்சிகமோட கலர்லேயே தெரியும் நமக்கு. இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை எடுத்து பார்த்தோம்னா தெரியும் பாருங்கள், அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லாவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது அகெயின் ஆப்ஷனல் தான். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அந்த ரைஸ் ஃபுல்லாக எல்லா ரைஸ்க்கும் படுற மாதிரி, அந்த மிக்சர் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பர்பான ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து நம்ம டெய்லி என்ன லஞ்ச் வெரைட்டி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும் போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இந்த கேப்சிகமில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. 1 or 2 கிடையாது, நீங்கள் அடுக்கிட்டே போகலாம், அந்தளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் நம்ம ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லது தான். ஸோ நீங்களும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்புறமா இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.